இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய வட மாநிலங்களில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக விசேஷித்த விதமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய மிஷனரிகளுடைய பாதுகாப்பிற்காக இந்த நாளிலே ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் நம்முடைய தரிசனமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் அந்த ஏரியாவிலலாம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாக ஊழியம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நாளில் அதற்காக விசேஷித்த விதமாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் பதறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கலைன்னா நம்ம உள்ளம் உடைந்து போகிறது. ஏதோ ஒரு பதட்டம் நம்மளை அறியாமலே நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அந்த பதட்டம் வரும்போதே ஏதோ ஒன்று நடக்க போகுது, நம்ம மனசு அங்கலாய்க்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே பதறாதே, உன் நீதியை நான் சரி கட்டும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 35 அதிகாரம் 4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் கடந்து வருகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாரெல்லாம் மனம் பதறுகிறார்களோ அவர்களை பார்த்து மனம் பதறாதிருங்கள் என்று சொல்ல வேண்டிய நாமே சில வேளைகளில் பதறுகிறவர்களாக இந்த நாளிலே அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மனம் பதறாதீங்க, நான் உங்களுக்கு நீதியை சரி கட்டும் வேலை வந்து விட்டது. இந்த நாளில் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நேரத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேனே, எங்கே போனாலும் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த நாளில் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? எந்த இடத்துல நீ அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்துல நான் உன்னோடு கூட அமர்ந்திருப்பேன் அல்லவா? நான் உனக்கு துணை நிற்கிற தேவனாய் உன் அருகில் இருக்கிறபடியினாலே இந்த காரியத்தை பார்த்து நீ பயப்படாதே, இந்த காரியத்தை பார்த்து நீ மனம் பதறாதே. ஏன்னா இந்த காரியம் பதறுகிறது போல காணப்படும், ஆனால் அது முடிவிலே உனக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வருகிறதாய் காணப்படும். ஏன்னா உன்னுடைய தேவன் நான் பதிலளிக்கிற தேவனாய் இதோ உன் அருகிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு கலகம் பிறந்தாதான் ஒரு முடிவு பிறக்கும். அது போல இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கலகமான ஒரு பதட்டமான ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் நீ பயப்படாதே. ஏன்னா அதில் ஒரு பதில் கடந்து வருகிறது, அதில் ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது, அந்த காரியத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்கப் போகிறது. அந்த இருள் மறையும்படியாக தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, அந்த காரியத்தில் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, அந்த காரியம் உனக்கு நன்மையானதை செய்து முடிக்கும்படியாக அந்த காரியம் கடந்து வருகிறது. இந்த நாட்டில் நீ எந்த காரியத்தை குறித்து பதறிக்கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து நீ விசனப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அந்த காரியத்திலே தேவன் உனக்கு பதிலை கொடுத்து இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா அவருடைய வாழ்க்கையில நீதியை சரி கட்டும் கால் நேரம் வந்தது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நீதியை சரி கட்டி அவர்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களை அற்புதங்களாய், அடையாளங்களாய் அவர்கள் இருக்கிற இடங்களிலே நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் அவர்கள் எந்த காரியத்திலும் தோற்று போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஜெயம்
ஓய்வெடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, இந்த நாளில் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.